ரஜினி சாருடைய மனநிலையே மாறி இருக்கோ ஏன் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணணும் அப்படின்ட்டு பேட்டைக்கு அப்புறமா ஒரு சில படங்கள் ஒரு ஜானர் வந்ததுங்களா அதுல இருந்து மறுபடியும் சுந்தர்சி மாதிரி ஒரு கதை இல்லை. நீங்கள் ரஜினி சாருடைய இது படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிடுறோம். உள்ளே போய் உட்காந்தா அங்கே இல்லை. இது ப்ரிப்பரேஷன் லோகேஷுக்கு தேவைப்படுறதுனால இவ்வளோ இருந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட் பட்டாளம் அவ்வளோ அவரு இருக்கார் இவரு இருக்காருன்னா உள்ளே போனால் கதையே இல்லை. ஓகே, ஸோ தமிழ் சினிமா அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அப்படின்னா என்ன மாதிரியான படங்கள் வரணும்னு நினைக்கிறேன்? வர்ற படங்களாக வரணும் சார். ஃப்ளெக்ஸ்9 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராபின் சூர்யா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திரு ரோஷன் அவர்கள். சார் வணக்கம். சமீபத்தில் திரைப்படத்துறையில் பற்றி ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னா, பல வருஷங்களுக்கு அப்புறமா கமல்ஹாசன் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் இணைஞ்சு நடிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதை பற்றின உங்களுக்கு கருத்து சார்? இல்லை, இப்போது வந்திருக்கிறது வந்து கமலும் ரஜினியும் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத விட கமலுடைய ப்ரொடக்ஷனில் ரஜினி நடிக்க போகிறாங்க. ஆமாம், ரெட் ஜெயண்ட் அண்ட் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ். ஆமாம், அவங்க வந்து இவங்களோட ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு நடிக்கிறாரு அப்படின்றது தான். இதுக்கு முன்னாடி ரஜினி சார் வந்து அந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. நட்புக்காக நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் ஸ்பெஷல் என்னென்னா அருணாச்சலம்க்கு அப்புறம், அதாவது அருணாச்சலம்க்கு அப்புறம் இப்போ வந்து சுந்தர்சியோட ஒரு இணையிறதுங்கிறது. இதுக்கு முன்னாடி சுந்தர்சி ஸோ சுந்தர்சி அப்படிங்கிற ஒரு எப்படி அறியப்பட்ட இயக்குனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் பட்ஜெட்லேயே ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு நல்ல கதைக்களம் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணக்கூடியவர். அதாவது சங்கர் சார் மாதிரி ஒரு பிரம்மாண்டத்துக்கு அங்கே இங்கே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் ஒரு குறுகிய காலத்திலேயே ஒரு தரமான ஒரு படத்தை ஒரு நகைச்சுவையாக ஒரு கருத்தோடு பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர். ஸோ இப்போ சுந்தர்சி சாரோட ஒரு இணையறாருன்னும் பொழுது மீண்டும் அந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை உள்ளத்தை. ஸோ ரஜினி சாருடைய மனநிலையே மாறி இருக்கோ ஏன் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்ட்டு பேட்டைக்கு அப்புறமா ஒரு சில படங்கள் ஒரு ஜானர் வந்ததுங்களா அதுலேருந்து மறுபடியும் சுந்தர்சி மாதிரி ஒரு கதை இல்லை. நீங்கள் ரஜினி சாருடைய இது படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவர் ஒரு படத்துக்கும் அடுத்த படத்துக்கும் நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் அவர் கொடுப்பார். நீங்கள் பாஷா மாதிரி ஒரு மாஸ்டர் கிளாஸ் இட்டு கொடுத்த பிறகு அவர் முத்து பண்ணியிருப்பார். முத்துல ரொம்ப சாதாரணமாக இருப்பார். அப்படியே பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் பண்ணியிருப்பார். அதில் ஒரு கோடீஸ்வரர் அப்படி. அது இப்போ நீங்கள் கடைசியாக பார்த்த வரைக்கும் என்னென்னா, அடுத்தடுத்த படங்களுக்கு ஒரு வெரைட்டி கொடுக்குறவர். அவர் இடைப்பட்ட காலங்களில் நகைச்சுவையை மட்டுமே அது மையமாக வச்சு அவர் படங்கள் பண்ணலை. ஸோ இப்போ அந்த ட்ரெண்ட் வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு பேட்டை பண்ணாரு, அதில் ஒரு நல்ல ஒரு மாசம் ஒரு எக்ஸ்ட்ரீமாக பண்ணியிருந்தாரு. அடுத்தது இப்போ சரி. ஆனால் சமூக வலைதளங்களில் கூலியுடைய அந்த கலவையான விமர்சனங்கள் தான் அவர் இந்த முடிவெடுக்க காரணம். லோகேஷ் கனகராஜை நம்பலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லல. லோகேஷ் கனகராஜ் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ரொம்ப ப்ராப்பராக திட்டமிட்டு படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அதாவது 30 நாள் கால் ஷீட் வாங்கினா 28 நாளில் முடிக்கக்கூடியவர். அவருக்கு இந்த ஒன்பதும் கிடையாது, டேக்கும் கிடையாது. அவருக்கு தேவையானதை கரெக்டாக எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர்னா அவருக்கு ஒரு நல்ல பேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இருக்குது. ஸோ அதுக்கு அந்த பேர் அவர் எடுக்கிறதுக்கு என்ன காரணம், ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷனில் அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ சினிமாவை 3 வகையாக பிரிக்கிறோம்: ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன். இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து தான் அங்கே அதில் அவங்களோட என்னென்னா, அவங்களோட வந்து ஒன்லைன்லேருந்து ஆரம்பித்து அவங்களோட நாட் ஒன்லைன்னு அவங்க ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதுலேருந்து, அந்த ஸ்டோரி டெவலப் பண்ணுறதுலேருந்து, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுலேருந்து, ஃபைனலாக வந்து நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் பிரேக் டவுன், லொக்கேஷன் பிரேக் டவுன் வரைக்கும் அவங்க வெரைட்டியாக பிரித்து அதை வந்து கரெக்டாக லிஸ்ட் அவுட் பண்ணி ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த விஷயங்களை சொல்லி புரிய வச்சு, யார் காம்பினேஷனில் எங்கே எப்போ ஷூட்டிங், அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன காஸ்டியூம், என்ன மாதிரியான டைலாக்ஸ் டெலிவரி, என்ன மாடுலேஷனுங்கிற வரைக்கும் ஒரு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ரொம்ப ஒரு வெல் டேலண்டட் டைரக்டர். ஸோ அவர் அந்த விஷயம் அப்படின்னா, ஏன்னா ரஜினி அவர்கள் நமக்கு தெரியும், ரஜித் அவர்களுக்கு அடுத்த படம் கொடுத்தாரு, நெல்சன் அவர்களுக்கு ஜெயிலு 2. ஸோ அங்கே ஏதோ மிஸ் ஆகும் பொழுது இந்த டாக் இல்லை இது அதான் இந்த ப்ரிப்பரேஷன் லோகேஷுக்கு தேவைப்படுறதுனால. ஸோ இதுக்கு இடைப்பட்ட ஒரு கேப் இருக்கு இல்லையா. ஸோ வழக்கம் போல் வந்து டக்குன்னு சாரோட டேட்டு கிடச்சிருச்சு, நான் அந்த படம் பண்ணுறேன் அப்படிங்கிற இயக்குனராக அவர் இல்லை. அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் அப்படின்னு. எனக்கு இந்த டேட் வேணும் சார், இந்த டைம் வேணும் சார், இந்த டைமில் தான் சார் என்னால் இதை ரெடி பண்ண முடியும், அப்போ தான் சார் என்னால் போக முடியுங்கிற அந்த ஒரு இயக்குனருடைய நிலையை புரிஞ்சுக்கிட்டு அந்த குறுகிய காலத்தை வந்து வீணடிக்கக்கூடாதுன்னு அந்த குறுகிய காலத்தில் சுவாரஸ்யமாக படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனரை தேடி ஒரு அடையாளம் கண்டிருக்கிறத தான் நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட இந்த 2025 முடிய போகுது, இன்னும் 1 மாதம் தான் இருக்குது, ஒரு 2 மாதம் இருக்குது. ஆனால் பெரிய படங்கள் எல்லாமே தோல்வி, சின்ன படங்கள்லாம் வெற்றி. என்ன காரணமாக இருக்கும்? தோல்வி வெற்றின்றத விட ஒரு விஷயம் இருக்குது சார். என்னென்னா மக்களுடைய மனநிலை தான்.
நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா பெரிய படம்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு பயங்கரமாக விளம்பரம் பண்ணி ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிடுறோம். உள்ளே போய் உட்காந்தா அங்கே இல்லை. இது மக்களோட மனநிலைன்னு எடுத்துக்கலாமா, இல்லை இயக்குனர்களுடைய அந்த கணிப்பு? எல்லா இயக்குனர்களும் அவங்களுடைய ஒரு 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 முழு தரமான ஒரு விஷயத்தை தான் கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. எந்த இயக்குனர்களும் வந்து ஏனோ தானோன்னு எதையும் பண்ணுறது இல்லை. 100% அவங்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் தான் போடுறாங்க. இது மக்கள் வந்து அந்த காலகட்டத்தில் அவங்க ஒரு மனநிலைக்குள்ளே ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. ஒரு அம்மன் படம் ஹிட் ஆச்சுன்னா நீங்கள் ஒரு 10 அம்மன் படம் வந்துடும். ஒரு பேய் படம் ஹிட் ஆச்சுன்னா 10 பேய் படம். இது மக்களுடைய மன ஓட்டத்தை பொறுத்து தான் இருக்குது. ரெண்டாவது, இன்னைக்கு இந்த சமூக ஊடகங்களுடைய எழுச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, படங்களுக்கான அந்த விளம்பரங்களும் வந்து அதை பற்றின விமர்சனங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகைப்படுத்திடுறாங்க சிலர். ஸோ மிகைப்படுத்தின விஷயம் உள்ளே இல்லை அப்படின்னுட்டா மக்கள் ஒரு மாதிரி வெறுப்பாயிடுறாங்க. ஸோ அதுதான் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படங்கள் ஹிட் ஆகிறதுக்கும் தக்லைஃப் மாதிரி படங்கள் நீங்கள் அமேசிங்காக யோசிச்சிங்கன்னா இவ்வளோ பேசுனாங்களே நாடா இது ஒன்றுமே இல்லையே அப்படின்றதும் என்னப்பா எப்படிப்பா அது நீங்கள் இவ்வளோ கூட்டத்தை வச்சுக்கிட்டு எப்படி இந்த இதை வச்சுட்டு இந்த ஒரே இடத்துல எப்படிப்பா இப்படி ஒரு கதையை எடுத்தாங்க. இந்த பேசும் பொருளாகிற அந்த மைய கருத்து இருக்கு இல்லையா, அதுதான் வெற்றியை தீர்மானிக்க தான் நான் நினைக்கிறேன். இவ்வளோ இருந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட் பட்டாளந்து அவ்வளோ அவர் இருக்கார் இவர் இருக்காருன்னா உள்ளே போனால் கதையே இல்லை. என்ன போச்சு, என்ன ஒன்றுமே புரியல. இவன் ஒரே இடத்துல பண்ணியிருப்பான். நீங்கள் பீட்சா மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நடிகர் வந்து ஒரு பில்டிங்குள்ளே போயிட்டு அவர் மட்டுமே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பார். வெளியே வந்து அவர் ஒரு கதையை சொல்லுவார், பின்னாடி வேற ஒரு கதையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு உடனே. சமீபத்தில் ராஜ்குமாரன் இயக்குனர் இருக்கார் இல்லைங்களா, ராஜகுமாரன் தேவயானி அவர்களுடைய அக்கா இருக்கார் இல்லைங்களா, அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், எனக்கு வெற்றிமாறன் மாரி செல்வராஜுடைய படங்கள்லாம் நான் பார்க்கறத விட்டுட்டேன். ஏன் அப்படின்னா ரொம்ப ரத்த கலரியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி உங்களுடைய பார்வை சார்? இல்லை, அவருடைய இப்போ பின்னணிங்கிறது நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டியது இல்லை. ஆனால் அவருடைய இயக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். அவருடைய படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமாம், திரு விக்ரமன் அவர்களுடைய அந்த பேட்டர்ன் அப்படி அந்த பேட்டர்னில் இருக்கும். ஸோ அவங்க ஒரு குடும்ப கதையோ இல்லை ஒரு அண்ணன் தம்பிகளுடைய ஒரு அவங்களுக்குள்ள இப்படி ஒரு மனநிலையில் படம் எடுக்கக்கூடியவங்க. அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படி தான் இருந்தது. ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் இப்படி அடிதடி வெட்டுக்குத்து வயலண்ட்டான விஷயம் இல்லை கம்யூனிட்டி பாதிக்கப்பட்டிருக்கோம் இல்லை பழைய விஷயங்கள் இப்படி போகும்போது இப்போ அவங்க எதிர்பார்க்குற அந்த படங்கள் இல்லைங்கிறதுனால அவங்க அதுலேருந்து விலகி இருக்காங்க. மற்றபடி அவருடைய கருத்து ஒன்றும் பெருசாக ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணுன்றது என்னுடைய இது ஐடியா இல்லை. ஸோ அவருடைய படங்கள் வரணுன்றீங்களா வரக்கூடாதுன்றீங்களா? எல்லா விதமான படங்களும் வரல சார். படம்ங்கிறதே கற்பனை தானே சார். படம்ங்கிறதே கற்பனை தானே. இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி நம்ம காட்டுறாங்க. அதில் நம்ம என்ன பண்ணுறோம், அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா நம்ம என்ஜாய் பண்ணுறோம். ஸோ வெற்றிமாறன் எடுக்கிற மாதிரி படங்கள் வந்து சமூகத்தில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? சமூகத்தில் அங்கே சொல்ல வர விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் அதை சொல்றதுக்கு அந்த முடிவு கொண்டு வரதுக்கு அவர் ஏற்படுத்துகிற வெற்றிமாறன் படங்களில் வந்து நமக்கு ஏற்பும் இருக்குது இல்லைங்கிற மாற்று கருத்தும் இருக்குது. ஏற்பு இருக்குது அப்படின்னா பல இருண்ட பக்கங்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வராரு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஆனால் ஏற்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பல அக்யூஸ்டு சமூகத்துக்கு ரொம்ப சீரழிவானவங்களை வந்து ஒரு கதாபாத்திரங்களை முக்கிய கதாபாத்திரங்களை எடுத்துக்கிட்டு வந்து அதை மிகப்படுத்தி பிக்சரைஸ் பண்ணும் பொழுது பார்க்கக்கூடிய பிள்ளைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும். அப்போ நம்மளும் இப்படி தான் வந்து எடுத்து போட்டுட்டு கையில் கத்தியை வச்சுக்கிட்டு ரத்தத்தோடு போயிட்டு ஒருத்தனை எடுத்து போட்டுட்டு ஒரு மாசாக இருக்கணுமோ, இதுதான் ஹீரோயிசமாக நாளைக்கு பேசப்படுமோங்கிற சிந்தனைகளே உருவாக்கலாம். ஓகே. ஸோ தமிழ் சினிமா அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அப்படின்னா என்ன மாதிரியான படங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க? வர்ற படங்களாக வரணும் சார். அப்போ படங்களே வருதில்லைன்றீங்களா? இல்லை, படங்களாக வரணுன்றாங்க. அதை தாண்டி இங்கே நிறைய வருது. இங்கே ஒரு படம் வருதுன்னா அந்த படம் பற்றின விஷயங்களை தாண்டி அந்த விமர்சனங்கள் அதிகமாக இருக்குது இல்லையா. படங்களாகவே இல்லைங்கிற விமர்சனங்கள் இருக்குது. ஸோ அது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சினிமாவே பார்ப்போன்றாங்க. ஆமாம், அது வந்து ஏன்னா இப்போது வெற்றிமாறனுடைய படங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மனநிலையோடு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய எதிர்பார்க்கிற படங்களில் கூட பார்த்தீங்கன்னா சிம்பு ஃபேன்ஸ் எல்லாமே அப்புறம் சிம்பு மாதிரி தான் ஆவாங்க. அந்த கதாபாத்திரம் மாதிரி தான் ஆவாங்க. நான் என்னன்றேன்னா வேண்டாம், அவர் சிம்பு ஒரு படம் பண்ணியிருக்காரு, ஒருத்தர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஓ அந்த மனுஷன் இப்படிலாம் பண்ணானா, அவனுடைய வாழ்க்கை இப்படிலாம் இருந்துச்சா, அவ்வளோதான். இப்போ இந்த மயிலை சிவகுமார் இந்த இது வந்த பிறகு மயிலை சிவகுமார் படம் அப்படின்னு அடுத்தது அப்படியே கட் பண்ணால் அவர் மயிலை சிவகுமார் இல்லை, அவர் டைகர் சிவகுமார். அடுத்த கட்டத்தில் ஓ டைகர், அப்போ டைகர்னு ஒரு அங்கே ஒரு அப்போ அவர் தான் ஒரு மாசா, அவர் தான் ஹீரோவா. இது வேணான்ற நான் ஒரு மனுஷனுடைய கதை, அவ்வளோதான்.
அதை அவர் பண்ணாருன்னு நம்ம பார்க்குறோம், ரசிக்கிறோம். இதோட இது இருந்தாலே போதும். நீங்கள் அஜித் சார்கிட்ட பிடிச்ச ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவை பாருன்ற, சினிமாவை பாரு, அது ஏன் வேலை, அதை நான் பண்ணுறேன், நான் எங்கேயோ போகிறேன் வரேன் ஏதோ ஒன்று பண்ணுறேன், அவ்வளோதான், அதை நான் அதுவாக பார்க்குறேன். நீயும் என்னை வந்து உனக்கு பிடித்த ஒரு கதாநாயகனை பார்க்குறியா, பிடித்த கதாநாயகனை மட்டும் பாரு, அதை தாண்டி வேணான்றார். ஓகே. ஸோ ரசிகர்களுடைய மனப்பான்மை மாறும்பொழுது தமிழ் சினிமா அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். நன்றி சார், கலந்து கொண்டு உங்களை கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்காக மிக்க நன்றி.